இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா பில்ட் யுவர் பேஸ் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி விளையாட்டேன், ஆல்ரெடி இவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் விளையாடலான்னு பார்த்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் விளையாட்டேன். சரி ஃபஸ்ட்டு வந்தோடனே ஷாப்புக்கு போய் ஏதாவது வாங்கிக்கலாம். இது கொஞ்சம் வாங்குவோம். டொரண்ட் வேறு வந்திருக்கு, டொரண்ட் வாங்கலாம். ஓகே, டொரண்ட்டு தான் நல்லா யூஸ் ஆகும். என்னடா அது? ஓகே, இப்போ வாங்க நம்ம ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டு பேஸுக்கு போயிடலாம். ஐயோ, டொரண்ட்டை வைக்கவே இல்லை. இருங்க, டொரண்ட்டை வச்சுட்டு ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். டொரண்ட்டை வைக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கேன். மேலே தூக்கி மாடியில் வைப்போம், அப்போ தான் ஜாம்பிலாம் வந்தால் அடிக்க முடியாது. எங்கடா எங்கேயுமே இடமே இல்லை, எங்கடா வைக்கிறது? இங்கே காட்டுச்சு, இங்கே வச்சிடலாம். சரி ஓகே, இங்கே வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். இங்கே வச்சுட்டா. இப்போ வாங்க பார்ப்போம் எவ்வளோ நேரம் சர்வை பண்ணுறோம். நம்மளும் கன்னை வச்சு சுட்டுன்னு இருக்கலாம் அப்படியே வர வர. நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த ஸ்பைக்ஸ் வச்சுருக்கிறதுனால இந்த ஸ்பைக்ஸ்லேயே ஸ்டார்டிங்கில் வர ஜாம்பிலாம் செத்துரும். பார்ப்போம் எவ்வளோ நேரம் அந்த ஸ்பைக்ஸ் தாங்குதுன்னு. கொஞ்ச நேரம் தான் தாங்கும், எல்லாமே நார்மல் ஸ்பைக்ஸ் தான், மெட்டல் கூட கிடையாது. சரி ஓகே, நம்மளும் சுடலாம் அப்படியே கூட சேர்ந்து. கிராஸ் பூலாம் இருக்குது. கைஸ் என்னமோ கிடைக்க போகுது கைஸ். என்ன கிடைக்கும்? எதாவது நல்லதாக தாங்கடா டேய். ஓகே, என்னமோ கையில் வச்சு சுற்றுற மாதிரி என்னமோ தந்துருக்காங்க. டே இதுலையாவது எதாவது நல்லதாக தாங்கடா டே ப்ளீஸா. ஓகே, நம்ம காமன் கிராஸ் போ தான் தந்துருக்காங்க. கிராஸ் போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, தேவையில்லாது. அப்புறமா இந்த இது முடிச்சோடனே அடுத்ததில் பார்க்கலாம். சரி ஓகே. டேய் என்னடா இது எவ்வளோதான் சுட்டாலும்? ஓகே, நம்மக்கிட்ட ஃப்ளேம் த்ரோயர் எப்படி கிடச்சின்னு எனக்கே ஞாபகம் இல்லை. யாரா அவன் வந்து ஹெல்ப் பண்ணுறான்? யாருன்னே தெரில, யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு டைம் வந்து ஃப்ளேம் த்ரோயர் வந்து கிடச்சிது. அது எப்படி கிடச்சிதுன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அது என்னமோ கிஃப்ட்டில் தான் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் நானே வாங்கலை, கிஃப்ட்டில் தான் கிடச்சிது ஃப்ளேம் த்ரோயர். அந்த ஃப்ளேம் த்ரோயர் தான் இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதுவே பாதி ஜாம்பியை முடிச்சிடுது பாருங்களேன். இங்கே பாருங்க, அதுவே பாதி ஜாம்பியை முடிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேறு யாரோ ஒருத்தர் வந்து அடிச்சுட்டு இருக்காரு. இவர் யாருன்னே தெரியலையே, யாராக இருப்பார் இவர்? இவர் வந்து எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு? நம்மளை பார்த்தா ஒரு வேளை நூபுன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாரா, இல்லை வேறு யாராவது தான் இருக்குமா? சரி தெரில, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இது மட்டும் சுட்டால் போதாது, நம்மளும் சுடணும், அப்போ தான் டக்குன்னு முடிக்க முடியும். லெவல் 25 வேறு ஒரு பாஸ் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க, கிங்கு, ஜாம்பி கிங்கு. அவங்ககிட்ட தான் நான் இது வரைக்கும் தோத்துன்னு இருக்கேன். இப்போ 2 டொரண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கலாம். சரி ஓகே, லெவலுன்ற பாருங்க, வேவ் 25. ஓகே வந்துட்டாங்க திருப்பி அடுத்த வேவ். இந்த வேவில் பெரிய ஜாம்பிஸ்லாம் வரும், சின்ன ஜாம்பிஸ்லாம் இவனுங்களை அடிச்சுக்கிட்டோம். நம்ம பெரிய ஜாம்பிஸை மட்டும் கண்ணால் சுடலாம். சின்ன ஜாம்பிஸையும் சுடலாம், ஏன்னா சின்னதெல்லாம் இவனுங்களே ஈஸியாக அடிச்சிடுவானுங்க. பெரிய ஜாம்பிஸ் தான் கொஞ்சம் டென்ஷன் பண்ணோம். இதோ பாருங்க வந்து உடச்சிருச்சு பாருங்கள் ஒரு கிராஸ் போ அதுக்குள்ளே. ஐயோ, ஓகே 2 வருது இந்த டைம். இல்லை 4 வந்துருக்குங்க. நாடா இவ்வளோ வச்சா எப்பட்றா நான் சமாளிப்பேன்? டேய், இந்த ஃப்ளேம் த்ரோயர் தாங்க மாசு. இதை தூக்கி வேறு ஏதாவது இடத்துக்கு மாற்றணும். நான் ஃப்ரண்ட்லேயே கீழே இருக்கிறதுனால எல்லாத்துக்கிட்டே அடி வாங்குது வேறு. டேய் மாசு புடு. ஓகே, ஃப்ளேம் த்ரோயர் மாசம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுருக்கு. ஓகே, அடுத்த ரவுண்டு வேறு வந்துடுச்சு. ஆஹா, சர்வே பண்ண முடியுமா வேவ் 25 வரைக்கும்? ஐயோ டேய் முட்ரா டக்குன்னு வந்துட்டாங்க ஜாம்பி. ஐயோ இவனை வேறு அடிக்கணுமா? என்னடா கன்று சுட மாட்டேங்குது? ஓகே சுடுது. என்னடா டே முடிச்சிருங்கடா. டே முடிச்சிடுறா. எப்பா முடிச்சாச்சு கைஸ், மாசு. ஓகே, ஒரு வேவ் 25 முடிச்சாச்சு. இப்போ ஏலியன்ஸ் வராங்க. என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கானுங்க ஏலியன்ஸு. ஓகே, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வேவ் 25 முடிக்கிறானால தான் பேட்ச்லாம் கிடச்சிருக்கு. ஓகே, ஏலியன்ஸ் வேறு வராங்க. என்னடா இது? கன்று கொஞ்சம் நல்லா தான் யூஸ் ஆகுது, டக்குன்னு சுட முடியுது. ஓகே என்ன அங்கே போயிடுவானுங்க போல இருக்கே விட்டா பக்கத்தில். யார் அவங்க தொப்பி போட்டுக்கிட்டு இம்மா ஸ்பீடாக வராங்க? எல்லாத்துக்கும் இப்படி தாங்க வருது. ஜாம்பிஸு அடுத்த லெவல் ஜாம்பிஸ் தொப்பி போட்டுன்னு வருவானுங்க, அதுக்கு அடுத்த லெவல் ஜாம்பிஸ் வந்து பெருசாக வரானுங்க. இப்போ இது ஏலியன்ஸு, அடுத்த லெவல் ஜாம்பிஸ் வந்து அடுத்த லெவல் ஏலியன்ஸ் வந்து தொப்பி போட்டுன்னு வராங்க. அப்போ அதுக்கு அடுத்த லெவல் ஏலியன்ஸ் வந்து என்ன பெருசாக வருவானுங்களா? இப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக. இவனுங்க வேறு ஸ்பீடாக வரானுங்க, இவனுங்களும் முடிச்சிட்டாலே போதும் போல இருக்கே. ஏன்னா அவனுங்களெல்லாம் நம்மளாலே அடிச்சிடுவானு. ஒரு டொரண்ட் என்னங்க என்னமோ கிளிச் ஆயிடுச்சிங்க. டொரண்ட்டு கீழே விழுந்துக்கிட்டே சுடுது. ஓகே அவ்வளோதான், டொரண்ட்டுக்கு அடி காலி. ஒரு டொரண்ட்டு அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க தான். என்னடா இத்தனை பேர் வரீங்க? ஐயோ இவங்களை சமாளிக்க முடியாது போல இருக்கே. முடியுதுடா. ஐயோ இதுக்கு தான் ஸ்டெப்ஸும் மாதிரி கட்டி வச்சுருக்கேன். ஓகே முடிச்சாச்சு, பரவாயில்ல.
டேய் இவங்க வேகமாக போகிறவனுங்கள தாங்க ஃபஸ்ட்டு முடிக்கணும். ஆனால் இவனுங்க தான் போய் தொடுறானுங்களே. ஓகே, இவனுங்களாம் சப்பா மேட்ரு, பக்கத்தில் கூட வரமாட்டானுங்க. ஓகே, சொன்ன மாதிரியே பெரிய ஏலியனு. ஐயோ, டே எங்கடா போகிற? எங்கெங்கேயும் மேலெலாம் ஏறி போகிறாங்களே. டே வந்துட்டானுங்கடா பக்கத்தில். முடிச்சு விட்டாங்க தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இல்லை முடியல போடே. ஆனால் இந்த ரவுண்டில் கண்டிப்பாக முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். டேய் வேணாண்டா. டேய் என்னடா இவ்வளோ பெரிய ஏலியன்லாம் வருது. அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஓகே, என்ன மாட்டிக்கிட்டேன் கிழிச்சை. ஓகே, நம்ம போயிட்டு ஷாப்பில் போய் ஏதாவது வாங்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன நல்லா கிடச்சதோ அதெல்லாம் மாற்றிடலாம். எதுடா நல்லா இருந்தது? ஓகே, வேறு எதாவது கிடச்சிதா? இல்லை, வேறு எதுவும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் இதே வச்சுப்போம். ஓகே, பக்கத்தில் போய் வெட்டணுமா? நல்ல வெப்பன் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, போய் ஷாப்பில் போய்ட்டு எதாவது புதுசாக வந்திருக்கான்னு போய் வாங்கலாம். என்னடா இது? டொரண்ட்டு ஸ்டாக் இல்லை ஒன்றே ஒன்று இருக்குது, வாங்கிடலாம். ஓகே, இந்த டொரண்ட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. டிஃபென்ஸு இதெல்லாம் தேவையில்ல, பிளாக்ஸ்லாம். சரி, நம்ம போய்ட்டு கிரேட் வாங்கலாம். என்ன ஆச்சு? கார்டுன்னு வந்திருக்குங்க. என்ன கார்டுறா இது? தெரில. என்னமோ எக்யூப் பண்ணுறது எப்படிடா பண்ணுறது? அதை எப்படி எக்யூப் பண்ணணும் தெரியவே இல்லை. என்னடா கடையில் போனால் எதுவுமே வரவே மாட்டேங்குது. வெளில போய்ட்டு வரலாம். ஓகே, கிரேட்டு வாங்கலாமா? கோல்டு கிரேட்டு ஒன்று வாங்கிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவும் வாங்க முடியாது. இப்போ நம்ம போய்ட்டு வேலையை பார்ப்போம். என்னடா அதுக்குள்ளே வந்துருச்சு? கொடுத்தோடனே டக்குன்னு வந்துட்டாங்களே. இது ஆனால் நல்லா வெட்டுதுங்க. இது செம்மையாக இருக்குதுங்க. இங்கே ஒரு என்னமோ ஃப்ரீ ஃபயரில் ஹேக் பண்ணுற மாதிரி பெயிண்ட் இருக்குங்க. சூப்பரு. என்னடா இம்மா ஸ்பீடாக ஓடுற? ஓகே, இங்கே ஒருத்தருக்கான். ஸ்பீடாக வரல, அது அப்படியே ஹேக் பண்ணுற மாதிரியே இருக்குது லைட்டாக. ஓகே, நைஸ். என்ன அங்கே ஆட்டோமேட்டிக்காக சாவறான்? இங்கே எப்படி போன ரூமில் இந்த மாதிரி செத்தாங்களா, இல்லை இந்த ரூம் தான் இப்படி சாவறாங்களா? அதோ பாருங்களேன், ஏதாவது கிளிச்சா, இல்லை நான் ஏதாவது கார்டு எக்யூப் பண்ணேன் அதோட பவரா என்னன்னு தெரியலையே. ஒரு வேளை கிளிச்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா கார்டு எக்யூப் பண்ண மாதிரியே ஞாபகம் இல்லை. இவனுங்க என்னென்னா அங்கேயே விழும்போதே சாவறானுங்களே அப்படியே. சரி, தெரில, பார்ப்போம். இதோ பாருங்க கடன்னு டேமேஜ் விடுது. கைஸ், என்னமோ ஒன்று நடக்குது, என்னன்னு தெரில. இதோ பாருங்க, இத்தனைக்கும் நம்ம ஆளுங்க அடித்த மாதிரியே தெரிலையே. டக்குன்னு சாவறானுங்க. என்னடா நடக்குது இங்கே? ஐயோ, வேகமாக அடிக்கணுமே இந்த டைம் வர. இவன் ஒருத்தன். ஓகே, அவனே முடிச்சாச்சு. ஓகே, என்னடா கடன்னு அதுக்குள்ளேயே விட்டுறீங்க. ஓகே, க்ளோஸ் வந்தாச்சு. இப்போ வேறு அந்த பாஸ் வேறு வருவான், திருப்பி அவனை வேறு அடிக்கணும். அவனாலே பாதி டேமேஜ் போயிடுங்க நம்ம பேஸ்க்கே. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான். என்ன சார் இது? இதுக்குள்ளேயே போயிட்டேன். லிமிட்டட் ஈவெண்ட்டுன்னு வச்சுருக்கு பார்த்தீங்களா? அதில் தாங்க அவங்க அந்த வெப்பன் மாதிரி ஒன்று வாங்கியிருக்காங்க. பெருசாக கையில் வச்சுக்கிட்டு வந்து ஒருத்தன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால அந்த வெப்பன் அந்த லிமிட்டட் ஈவெண்ட்லேருந்து தான் எடுத்துருக்காங்க. கார்டு கூட எக்யூப் பண்ண மாதிரியே இல்லையே. அப்புறம் இப்படி ஆட்டோமேட்டிக்காகவே சாவறானுங்க. கார்டு எக்யூப் ஆயிருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே தூப்புருங்க ஆட்டோமேட்டிக்காகவே சாவறானுங்க. என்னடா அது? எங்க கிங்கே விழுந்துட்டாங்க. இவன் அடிச்சானா? இவன் அடித்த மாதிரி தெரியலையே. ஏன்னா கிங் ஆட்டோமேட்டிக்காக டொப்புருங்க ஏகப்பட்ட பேர் விடுறானுங்களே. கார்டு தான் எக்யூப் ஆகிடுச்சா? ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே, கார்டு எக்யூப் பண்ண மாதிரியே. ஒரே டவுட்டாகவே இருக்குதே. கிங்கு எப்படிரா அப்படியே சாவான்? இங்கே வேறு சாவறானுங்க. எப்படி சாவறானுங்கன்னே தெரில. எதாவது கிளிச் ஆயிடுச்சான்னு தெரில, இல்லை பக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ இந்த மாதிரி தான் தோணுது. ஏன்னா விழும்போதே செத்து தான் விழுறானுங்க. என்னன்னு சொல்லுங்க கைஸ், எனக்கு ஒன்றும் புரியல. இதோ பாருங்க எப்படிரா அந்த கார்டு எக்யூப் பண்ணனான்னு கூட தெரில. அந்த கார்டோட பவர் ஆகுது, இல்லை யாராவது வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களான்னு தெரில. ஒன்றுமே மொத்தத்தில் புரியல. என்னடா நம்ம அன்ஸ்டாப்பபுளாக போயின்ட்டுருக்கோம். இதே மாதிரி கிளிச்சாச்சுன்னு வைங்களா, நம்ம பெரிய லெவல் போய்டும். அப்படியே சர்க்கிள் போட்டுக்கிட்டே அடிக்கலாம், ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி அடிக்கும்போது என்னமோ ஹேக் பண்ணுற மாதிரியே இருக்குதுங்க. ஓகே, யாராவது போய்ட்டு என்னை ரிப்போர்ட் பண்ணிடாதீங்க, ஹேக் பண்ணுறான் ஈவில் கேமிங்னு. நான் ஒன்றும் ஹேக்லாம் பண்ணல, அதெல்லாம் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குதுங்க இந்த வெப்பனு. அப்படியே கடன்னு அடிச்சிட்டு போகிற மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குதுடா இந்த வெப்பனு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோ பாருங்க, வரும்போதே சாவறானுங்க, எப்படின்னே தெரில. என்னமோ ஒரு நல்லது நடக்குதுன்னு நினச்சிப்போம். ஓகே,
டேய் என்னடா கையெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் ஹைட்டுலேயே டபுள் மடங்கு இருக்காங்க. இவனுங்களெல்லாம் அடிக்க சொல்கிறாங்க. பேசாமல் இந்த ஸ்பான் ஆகிற இடத்துல ஏதாவது ஒன்று வச்சு விடலாமா? அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நேரத்துக்கு நம்மளாம் இங்கே இருந்திருப்போம். ஆனால் நம்ம பேஸ்க்குள்ளே தான் கட்ட முடியும். ஓகே சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கான் அழுத்தி ஆனில் வச்சுக்கோங்க. ஐயோ என்னடா இத்தனை பேர் வரீங்க, எப்படா சமாளிக்கிறது உங்களெல்லாம்? டேய் யாராவது எங்களை காப்பாற்றுங்கடா. ஐயோ இத்தனை பேர் வரானுங்களே. ஃப்ளேம் த்ரோயர் தாங்க மாதம் எல்லாத்தையும் காப்பாற்று. இதோ பாருங்க. யாருடா நீ, எங்கேருந்துடா வர? யாரோ ஒருத்தர் போட்டு அடிக்கிறான், யாருன்னு தெரில. ஐ திங்க் ஸோ அந்த ஹேமர் பவராக தான் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சான்ஸு. ஆனால் அது எக்யூப் பண்ண மாதிரியே ஞாபகம் இல்லை. எக்யூப் பண்ணனானே தெரில ஃபஸ்ட்டு எனக்கு. அது பார்ப்போம் அப்புறமா. என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது எக்யூப் பண்ணனா இல்லையான்னு. ஓகே எனக்கு சரியாக தெரில என்ன, அதுதான். ஓகே வேகமாக அடிப்போம். இன்னும் மாதிரி பக்கத்தில் போயிட்டானுங்களே. கிராஸ் போவெலாம் ஒன்று ஒன்றா கீழே உடையுது. டே யாரா டக்குன்னு. ஐயோ என்ன ரெண்டு பேராக வரீங்க ஒன்றா ஒட்டிக்கிட்டு? ஐயோ கைஸ். டே ஏறுறானுங்களே, ஃப்ளேம் த்ரோயர் மாதிரிலாம் ஏறுறானுங்களே. டேமேஜ் பண்ணாதீங்கடா ஃப்ளேம் த்ரோயர், அதான்டா எங்களை காப்பாற்றின்னு இருக்குது. டே ஆனால் அந்த என்னடா ஃப்ளேம் த்ரோயர் அந்த பக்கமே பார்த்து. ஓகே ஓகே இது சரி ஆயிடுச்சு. நான் பயந்தே போயிட்டேன் ஃப்ளேம் த்ரோயருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு. ஓகே டேய் டேய் நில்றா, அடிச்சிருவேண்டா. டேய் ஏய் இங்கேயே வேண்டா, குட்டி குச்சிக்கான் ஓடுறான். டேய் நில்றா டேய் நில்றா. டேய் நில்றா தம்பி. இதோ பாருங்க வரும்போதே சாவறானுங்க, எப்படின்னே தெரில. ஓகே கேப் போட்டுக்கிட்டு ஓடுறானுங்க. இதில் வேறு எப்போ தான் அந்த பாஸ் வருவானே தெரில. லெவல் 50 தான் வருவான்னு நினைக்கிறேன் பாஸ். சிக் வேவ் 50 லெவல் 15 வந்துட்டான். என்னடா ஏய் முடிஞ்சிருச்சு. இது நல்லா இருக்கு கைஸ். அவனும் செத்துட்டான் எப்படியோ, என்னாச்சுன்னு தெரில. வரும்போதே செத்துட்டான். இப்போ நம்ம அடுத்த இதுக்கே வந்துட்டோம். ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வராங்க. என்ன தான் நடக்குதுன்னே தெரியலையே. ஸ்கெலிட்டன்ஸ்லாம் வரானுங்க. இப்போ அடுத்தது நான் தொப்பி போட்ட ஸ்கெலிட்டன்ஸ் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் இந்த ஸ்கெலிட்டன்ஸ் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஓகே இது அப்படியே இங்கே வாங்கிட்டு போயிடலாம், அதாவது கிடச்சதுனாலும். கைஸ் அந்த ஸ்கெலிட்டன்ஸ்லாம் பார்க்க டெட் ரயில்ஸ் கேம் மாதிரியே இல்லை. டெட் ரயில்ஸ்லேயும் ஸ்கெலிட்டன்ஸ்லாம் இப்படி தான் வருவானுங்க, மேலே மைனிங் கேட்ச் போட்டுக்கிட்டு. என்னடா மேலே என்னமோ சட்டியை கொடுத்துட்டு வரீங்க. சூப்பராக இருந்ததுங்க. பாஸும் அப்படியே செத்துட்டான். இப்போ அடுத்த ஒரு பாஸும் அந்த மாதிரியே செத்துட்டானா நல்லாயிருக்கும். என்னமோ ஒரு கிளிச்சா இல்லை அந்த ஹேமரோட பவரான்னு என்னன்னு புரியல. பட் இது நல்லா இருக்குது. அந்த பாஸு சாவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா. டே ஓகே இல்லைடா சட்டி போட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்க கீழே. இந்த பாருங்க வரும்போதே பாதி செத்துடுறானுங்க. ஓகே எக்யூப் ஆயிருக்கானே தெரியலையே. பார்த்தா அந்த மாதிரிலாம் எக்யூப் ஆன மாதிரியே இல்லை. பட் எப்படியோ சாவறானுங்க, எப்படின்னு தான் தெரில. சரி ஓகே திருப்பி சத்தியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. டேய் என்னடா இத்தனை பேர் வரீங்க? டேய் 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 என்னடா இவனுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது போல இருக்கே. ஓகே ஃப்ளேம் த்ரோயர் காலி அவ்வளோதான். ஃப்ளேம் த்ரோயர் இல்லைன்னா நமக்கு அதிகம் காலி ஆகிடும் கண்டிப்பாக. என்னடா ஸ்வாடெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க? டேய் அடிச்சிடாதடாப்பா. முடிச்சாச்சு இவனை. ஓகே வந்துட்டானுங்க திருப்பியும். ஏய் கைஸ் நம்ம திருப்பியும் ஹேக் பண்ணலாம். நான் ஒன்றும் ஹேக்லாம் பண்ணல, ஜாய்ஸ்டிக்கு தான் நவுத்திட்டு இருக்கேன். ஜாய்ஸ்டிக்கை நவுத்திக்கிட்டு இல்லை இது அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதனால தான் அந்த மாதிரி தெரியுது. நான் அவனை ஹேக்லாம் பண்ணல. ஓகே டேய் சாப்பிடா. டே 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 ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. இவன் யாரா இம்மாம் பெருசு இருக்கான். ஓகே கைஸ் இந்த மாதிரியே போச்சுன்னு வைங்களேன், இந்த கேமே ஒரு நாள்லேயே முடிச்சிடுவோம் போல இருக்கு. ஏன்னா பாதி பேர் வரும்போதே செத்துன்னு தான் இருக்காங்க. டே போதரா. டே 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 ஏய் இவன் யாரா யாருன்னே தெரில, வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறான். ஹெல்ப் பண்ணுறானா இல்லை என்ன பண்ணுறானே தெரியலையே. டேய் டே 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 என்னடா இத்தனை பேர் வந்துட்டீங்க. கண்டிப்பாக காலி தான் நினைக்கிறேன். ஆமாம் காலி தான். சோலி முடிஞ்சுது. ஏய் இல்லை ஐயோ இவனுங்க வரானுங்களே. இவனுங்க கண்டிப்பாக காலி இப்போ கண்டிப்பாக. இல்லைடா ஓகே இந்த ரவுண்டு சாவது நிச்சயம் தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா இத்தனை பேர் வந்துட்டானுங்க, அங்கே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஓகே அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. ஓகே இப்போ நம்ம போயிட்டு ஸ்டாக் எதாவது ரீஸ்டாக் ஆகிருக்கோம், அதை போயிட்டு வாங்கலாம். ஒன்றுமே இல்லையே இப்போன்னு பார்த்து. காசு இருக்கும்போதெல்லாம் ஒன்றுமே இருக்காதுடா உங்களுக்கு. ஓகே
கோல்டு கிரேட் வேணால் வாங்கலாம். சரி ஒன்று கூட வாங்கிடலாம். ஓகே இவ்வளோதான் வாங்க முடிஞ்சது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கன் எடுத்து ஆனில் வச்சுக்கோங்க. டாட்டா பை, see you.